பாவம் அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும். நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதிலேருந்து வரணும். முதல்ல வீட்டிலேருந்து வந்தால் தான் முடியும். மீண்டும் பதிவு பண்றாரு. விஜய் வந்து அதான் விஜய்க்கு திமுக தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் மக்களால் டெலிட் செய்யப்பட்டவங்க. களத்துல வந்து திமுக மட்டும் தான் இருக்கு. அதனால நாங்க திமுக மட்டும் தான் பேசுவோம். மற்றவங்க எல்லாமே மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்க. எலெக்ஷனு நான் சொல்கிறேன், ஒரு களத்தில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன், அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? ஒரு காலம் முடியாது. 2 வருஷத்துல வந்துருச்சு எனக்கு அப்படின்றத சொல்றாரு சார். அனுபவத்தில் பார்க்கணும். உங்களுக்கு சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். உங்களுக்கு இதெல்லாம் எப்படி சார் 32% வாக்கு இருக்குன்னு தான் ஒரு நடிகர்னால சொல்ல முடியுமா? முதல்ல குடும்பத்திலிருந்து வீட்டிலேருந்து வெளியே வரணும் சார். குடும்பத்தினா வந்து ஒரு கட்சி நடத்தணும் சார். முதல்ல சார் போட்டி இங்கே பாருங்கள், நான் அவரை பற்றிலாம் பேசுகிறேன். ஏன்னா அவர் ஆளே கிடையாது எனக்கு. கூட்டமா இருக்கு சார். கூட்டம் இருந்தால் என்ன சார்? ஓட்டு வேண்டாமா சார்? விஜயகாந்த் கூடாத கூட்டமா? ஓட்டு வேண்டாமா சார்? நம்பிக்கையில் நானும் பாருங்க, நானும் அனுமானம் ஆஞ்சநேயர் மாதிரி இந்த மலையை தாண்டுன்னு சொல்லலாம். நம்பிக்கை தான். ஒரு சீட்டு கூட தெரியும். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த வார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப தவறானது, கண்டிக்கத்தக்கது. விஜய் பற்றி பேசுவதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. சம்பந்தமே இல்லாத அவர் இன்னொரு நபரை பற்றி இவரோடு இணைத்து, அதுவும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நீண்டகால அரசியல் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவித்தது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இத்தகைய கருத்துக்களை, இப்படிப்பட்ட கருத்துக்களை பகிர்வது என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பது ஏனென்று விளங்கவில்லை. அது ஏற்புடைய கருத்தாக நான் கருதவில்லை.